இதுவரைக்கும் உதயநிதி பேசினதை நாங்கள் விளையாட்டு செய்தியாக கூட பார்க்குறது கிடையாது. கரெக்டுங்களா? நீங்கள் பேசுறதெல்லாம் சித்திரம் தொலைக்காட்சியிலையும் இதில் வர மாதிரியான நியூஸை தான் பார்க்குறோம். ஏன்னா உங்களுடைய அரசியல் முதிர்ச்சியை நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். காசியப்பன் பாத்திரங்கள்லேருந்து ஒரு மாற்றுத்திறனாளிக்கு கப்பு வாங்கிட்டு கொண்டு வந்து கொடுத்தப்போ அதை கொண்டு போய் முதல்வர்கிட்ட நிப்பாட்டினதும், நீங்கள் முதல் முறையாக துணை முதலமைச்சர் ஆன பொழுது மக்களை பற்றின எந்த அக்கறையும் கவலையும் இல்லாமல் ஒரு ஏர் ஷோ நடத்துனீங்க. அதில் 5 பேரை முடிச்சு விட்டாச்சு. கேட்டாக்கா வெப்பம் அதிகமாகிடுச்சு. நான் அன்றைக்கே சொன்னேன், சூரியன் கொல்லத்தான் செய்யும், அதை சார்ந்து நீங்கள் போனீங்கன்னாக்கா சாவு நிச்சயம்னா. அப்போது இந்த அரசியல் எந்த களத்தை நோக்கி போகுதுன்னு பார்க்கணும். நீங்கள் வரலாறு நமக்கு கற்பிக்கிறது என்னன்னாக்கா, ஒரு மனித இனத்திற்காக அந்த குலம் அழியும் பொழுது அந்த மனிதர்களுக்காக எவன் ஒருவன் நிற்பானோ அவனை காலம் ஒரு தலைவனாக காலம் தேர்ந்து செய்யும். அப்படி ஒரு மனித குலத்திற்கு எதிராக சில விஷயங்கள் செய்யும் பொழுது அப்போ காலம் தேர்வு செஞ்ச ஒரு நபர் யாருனாக்கா எம்ஜிஆர். அப்படித்தான் ஜெயலலிதா, அப்படித்தான் விஜயகாந்த். இன்றைக்கு இத்தனை அரசியல் கட்சியும் இருக்கும் பொழுதும் இன்றைக்கு ஒரு நபரை காலம் தேர்ந்தெடுத்து தலைவனாக விஜயை கொண்டு வந்து நிப்பாட்டுதுனாக்கா அதுக்கு என்ன காரணம்? உங்கள் மோசமான ஆட்சி முறை, இந்த திமிருத்தனமான பேச்சு,